ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, அரை மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இதை சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது பின்னாடி இருக்கிற செதில் வந்து நம்ம செதுக்கி எடுத்துடலாம். 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் சுகரு. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 1 ஏலக்காவும் எடுத்திருக்கேன். முந்திரி தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்திங்கன்னா 1 கப் மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையாக இருந்தால் 1.5 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப் வந்து நார்மலான சுகராக இருக்கும். அதிகமாக சுகர் வேணும், நல்லா தித்திப்பாக சாப்பிட்ணுங்கிறவங்க ஒரு அரை கப் அதிகமாக எடுத்துக்கலாம். மண்டை வெல்லம் கூட அரை கப் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பின்னாடி இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அதை செதுக்கி நாம் தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கலையா, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் வந்து துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக. அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10-15 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தாளிக்கிறப்ப போடுறதுக்கு. எடுத்து வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அரிசி மாவும் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா. இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா 2 சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு வேலை. இனி தாளித்து விடுற மாதிரி தான், ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக நான் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். அதையும் அந்த பேஜஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நெய் இருந்தால் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நெய் போட்டால் அனிருத் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் ஒரு 10 பல் அளவுக்கு தேங்காயை சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறட்டும். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறிடும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசி மாவோட பச்சை வாசம் வந்து நமக்கு போகும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது தான். மிக்ஸி ஜாரில் நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. 5 மினிட்ஸ்லேயே நல்லா திரமிச்சிரும், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. தண்ணி இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள். கை விடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்க, ஏதாவது ஸ்வீட் செய்யணும், அதுவும் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். எனக்கு ஸ்வீட்டே செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல தேங்காய் ஹல்வா டேஸ்ட்டில் இருக்கும். இது சாப்பிடும்போதே அந்த முந்திரி தேங்காயெலாம் வாயில் தட்டுப்படுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுது, ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்லாமே, ஆனால் யார் செய்கிறது அப்படின்னு கஷ்டமாக இருக்கிற இடத்துல, சோம்பேறித்தனமாக இருக்கிறப்பெல்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டக்குன்னு செஞ்சலாம், நமக்கு ஸ்வீட் கார்விங்ஸும் அடங்கிடும். பாருங்கள் எப்படி திரண்டு வந்துருச்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் இப்படி திரண்டு வந்துடும். சட்டியில் ஒட்டாமல் வரணும். வந்துச்சுனாலே நமக்கு இந்த ஸ்வீட் வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சுட்டோம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். சூப்பரான ஸ்வீட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ரம்யா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.